ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வேர்க்கடலை பொடி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலர் பொடியை விட இந்த பொடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக சாப்பிட்லாம், ஐயோ கொலஸ்ட்ரால் ஆச்சே அப்படின்னு நீங்கள் எதுவும் நினைக்க தேவையில்ல. ஏன்னா வேர்க்கடலையில் நல்ல சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது அதெல்லாம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நீங்கள் பயப்படுறீங்களா இருந்தால் எப்பயாவது ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நான் எப்பொழுதுமே வேர்க்கடலை வறுக்கணுன்னா இந்த மாதிரி தவாவில் தான் வறுத்துப்பேன். எனக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும். அதில் எனக்கு வறுத்தெடுக்கிறதுக்கு இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு அதே தவாவில் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து இது கூடவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். இப்போ நான் இது கூட தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்து அரைக்க போகிறேன். சும்மா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வேர்க்கடலையிலேருந்து தோல்லாம் எடுக்க வேண்டாம், தோலோடையே சேர்த்து செய்யலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, நம்ம வறுத்து வச்ச பூண்டு, தனி மிளகாத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் ட்ரை கோகோனட் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும், நிறையா இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போது பவுலில் மாற்றியாச்சு. சூப்பராக நம்மளோட வேர்க்கடலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் என்னன்றதை சொல்லுங்கள்.